ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி சாதம் வடிச்சிட்டேன் கொஞ்சமாக. இது என்ன குழம்பு அப்படின்னா அப்பள குழம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்பளமும் ஒரு 3 பாக்கெட் எடுத்து பொரித்து வச்சுட்டேன். இது நல்லா கொதித்த பிறகு இப்போ அப்பளத்தை தூக்கி கொட்டி சிம்மில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அந்த அப்பளம் வந்து நல்லா ஊறும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வழக்கம் போல் இன்றைக்கும் வெள்ளரி மோர். நம்ம காலையில் எடுத்துக்கிற ஒரு உணவு. அதாவது டீ எதுவும் குடிக்காமல் நல்லா எந்திரிச்சோன்னா நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதாவது வெள்ளரி ஜூஸ், வெள்ளை பூசணி, நெல்லிக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அருகம்புல், வாழைத்தண்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஜூஸை முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. அது மாதிரி க்ரீன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஜூஸ் அப்படின்னா புதினா, கருவேப்பிலை, மல்லிச்செடி, கொஞ்சோண்டு இஞ்சி, இது மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சி கூட குடிக்கலாம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் மல்லிச்செடி குடிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதினா நல்லா செமிக்கிற சக்தி, பசி தூண்டுற சக்தி இதெல்லாம் கிடைக்கும். கருவேப்பிலை சொல்லவே வேண்டாம். ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம காலையில் எடுக்கிறோம் அப்படின்ற பொழுது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில், அதுவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ குடிக்காமல் இதை குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு டீ குடிக்காமல் இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக இதை குடித்து ஒரு 1 நாள் கழித்து டீ அந்த மாதிரியான ஏதாவது உங்களுக்கு டீயோ காஃபியோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் அப்பளக்குழம்பு, அதுக்கப்புறம் அவரைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, தக்காளி வெங்காயம் போட்டு முட்டை, சிப்ஸு, பாசிப்பயிறு.